அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞாசம ஜோதிடர் நவக்கிரக தமிழ் எண்கணிதம் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் சாண அடிப்படையில் ஜாதக பணிப்படி எழுதப்பட்டது. அது தொடர்பாக வார்த்தைகளை உருவாக்கி அதுக்குரிய எண்கணிதத்தை போட்டு அதை கூட்டி 9 வகுக்கப்பட்டு உங்களிடம் இந்த எண்கணித ஜோதிடத்தை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதுதான் அந்த எண்கணிதம். இந்த எண்கணிதம் தமிழுக்கு உரியது. எப்பான எந்த நூற்றாண்டு ஆனாலும் சரி, 1000 நூற்றாண்டு காலமானாலும் சரி, 100 நூற்றாண்டு காலமானாலும் சரி, நம்ம தமிழில் எண்கணிதம் எடுக்கப்பட்டது. பல நூற்றாண்டுக்கு பிறகு சொன்னாலும் சரி, இதுதான் இந்த தமிழ் எண்கணிதம். நாளைக்கே அது சொன்னாலும் சரி, மறு வருஷமே அது தமிழகத்தில் சொல்லி கொண்டு வந்தாலும் சரி, இதனை ஏற்படுத்தப்பட்ட தமிழ் எண்கணித ஜோதிடம். அந்தந்த மொழியின் எண்கணிதத்தால் தான் அந்தந்த பிறப்புகளை பற்றி உறுதியாக்க முடியும். ஆனால் ஆங்கில நியமராஜியை வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே செய்ய முடியாது. அந்தந்த மொழி என்னென்ன தத்துவம், எந்தெந்த வார்த்தைகள் எப்படி இருக்குங்கிறத அந்தந்த மொழியின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இதுவே நம்ம இந்திய நாட்டில் உள்ள தமிழ் மொழிக்கு நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம் மிகவும் முக்கியமானது. இந்த எண்கணிதத்தை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தலைக்காவேரிக்கு 6 எழுத்து. 7 8 7 8 6 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 44. அந்த 44 அது 9 வகுத்தால 4 தான் வருகிறது. அதனுடைய விதியும் 4. தலைக்காவேரி 4ஆம் இடத்து பலனாக பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. தலைக்காவேரி காவேரி என்பது குடகு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காவேரி பிறக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை, பேப்பரில் தெரிவிச்சிருக்காங்க. தலைக்காவியுடைய விதி எண் 4. அடுத்ததாக குடகுமலைக்கு 5 எழுத்து. 3 5 3 1 8 இதெல்லாம் கூட்டினா 20. அதனுடைய விதி என்கிறது 2. குடகுமலையினுடைய விதி எண் 2. 2ஆம் இடத்து ஸ்தான பலன் குடகுமலை வருகிறது. பிரம்மகிரிக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1 3 7 1 2 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதனுடைய விதி என்கிறது 9. பிரம்மகிரி இது எல்லாமே கர்நாடகத்தினுடைய பெயர்களாகும். அதனால் பிரம்மகிரியுடைய விதி என்கிறது 9. 9வது விதி எண்ணை பிரம்மகிரி பலன் தொடர்கிறது. 9வது சாண பலனாக வருகிறது. அடுத்ததாக சுஞ்சன் கட்டே என்றது. இதெல்லாம் கர்நாடகத்து பெயர்கள். சுஞ்சன் கட்டேவுக்கு தமிழ் ஜோதிட பிரகாரம் 5 1 3 6 1 2 6 இதெல்லாம் கூட்டினாக்க 24. அதனுடைய விதி என்கிறது 6. சுஞ்சன் கட்டே என்ற சாண பலன் 6வது விதி எண்ணாக வருகிறது. மண்டியாவுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான தமிழ் ஜோதிட பிரகாரம் 1 6 6 9 இதெல்லாம் கூட்டினா 22. அதோடைய விதி என்கிறது 4. மண்டியா 4ஆம் இடத்து பலன். ஹேமாவதிக்கு 4 எழுத்து. 2 8 5 8 இதெல்லாம் கூட்டினாக 23. அதோடைய விதி என்கிறது 5. ஹேமாவதியுடைய விதி எண் 5. 5ஆம் இடத்து பலனாக ஹேமாவதி வருகிறது. 5ஆம் இடத்து பலன் தான் ஹேமாவதி. சிவசமுத்திரத்துக்கு தமிழ் ஜோதிட பிரகாரம் எண்கணிதம் 4 5 3 3 4 8 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 37. அதனுடைய விதி என்கிறது 1. சிவசமுத்திரத்தின் விதி எண் 1. மேகதாதுடைய தமிழ் ஜோதிட பிரகாரம் எண்கணிதம் 2 1 5 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. மேகதாதுடைய சாண பலன் சாணம் 8வது விதி எண்ணில் வருகிறது. தர்மபுரி 5 எழுத்துக்கள். 7 9 1 2 4 இதெல்லாம் கூட்டினாக 23. அதோடைய விதி என்கிறது 5.
தருமபுரியோட விதி என்கிறது 5. அதனால் இந்த தருமபுரிங்கிறது மண்டியா மாவட்டத்தை கடந்து இந்த தருமபுரி வழியாக தான் காவேரி நுழைகிறது என்பதை பேப்பர் மூலமாக படிச்சிருக்கேன். அதன் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். தருமபுரி மண்டியா மாவட்டத்தை கடந்து தருமபுரி மாவட்டத்தின் வழியாக காவேரி நுழைகிறது என்பது சொல்லப்பட்டு வருகிறது. தருமபுரியோட விதி என்கிறது 5. கல்லணைக்கு எண்கணிதம் 4 எழுத்துக்கள். அது 1 1 4 4 இதெல்லாம் கூட்டாங்க 10. அதோடைய விதி என்கிறது 1. கல்லணையுடைய விதி என்கிறது 1. கல்லணையை கட்டி வைத்தவர் கரிகாலன். அந்த கரிகாலனுடைய தமிழ் எண்ணின் ஜோதிட பிரகாரம் எண்கணிதம் 1 4 8 4 6 இதெல்லாம் கூட்டினாக 23. அது விதி என்கிறது 5. கரிகாலனுடைய விதி எண் 5. கரிகாலனுக்கு 5ஆம் இடத்து பலன் தமிழ் எண்ணின் ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்ததாக மாயனூருக்கு 4 எழுத்து 8 2 9 9 இதெல்லாம் கூட்டினா 28. அதனுடைய விதி என்கிறது 1. மாயனூருக்கு 1ஆம் இடத்து பலன் சொல்லப்படுகிறது. தமிழ் எண்ணின் ஜோதிடம் 1ஆம் இடத்து பலனாக சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் நான் உருவாக்கப்பட்ட தமிழ் எண்ணின் ஜோதிடம் நவக்கிரக தமிழ் எண்ணின் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் முறையாகவே சாணப்பலன் காட்டப்பட்டு வருகிறது. இதுதான் எண்கணிதம். இந்த எண்கணித பிரகாரம் தான் உலகத்தில் உள்ள அத்தனையும் நடந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணை வைத்து தான் நடக்கிறது. அதனால் 4 வார்த்தைகள் 5 வார்த்தைகள் இப்படிலாம் உண்டு. அதெல்லாம் நம்மளால் கூட்டி அதை கூட்டிகிட்டு வர முடியுது. அதனால் ஒரு ஒற்றை வார்த்தைக்கும் இரட்டை வார்த்தைக்கும் 3 வார்த்தைகளுக்குமே நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் இந்த தமிழின் ஜோதிடம் தமிழுக்கு சரியாகவே இது அமைந்துள்ளது. இது தமிழக அரசு தமிழக மக்களும் நல்ல நெறிமுறையோடும் இது தெரிந்து கொண்டு இந்த எண்கணிதத்தை நல்ல வழிக்கு கொண்டு வரும்படி நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன். இது தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கு ஒப்படைத்தாலும் தமிழக மக்களுக்கே அது சொந்தம். தமிழக மக்களுக்கிடம் ஒப்படைத்தாலும் அது தமிழக அரசுக்கே சொந்தம். இந்த எண்கணிதம் நம்ம தமிழுக்கு மிக முக்கியமானது. இந்த எண்ணின் நம்மளுடைய தமிழ் எண்கணிதம் மூலமாகத்தான் அந்தந்த மொழியிலும் எடுக்கப் போகிறார்கள் என்பதை நான் உண்மையில் இன்னும் இல்லை, அப்பயே நான் சொல்லிட்டேன். நான் இந்த எண்கணித பிரகாரம் அந்த மொழிக்கு எடுக்க போகிறாங்க. இன்னும் கிரகத்தை இந்த தமிழ் மொழியினுடைய கிரகத்தை நான் இன்னும் சொல்லவில்லை. ஆகையால் நான் வார்த்தை அடிப்படையில் நானே உருவாக்கப்பட்ட எண்கணிதத்தை நானே அதை வார்த்தை அடிப்படையை உறுதி செய்து ஒவ்வொரு சாணப்பலனாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அறியல மாட்டோம் திருஞான சம்பந்த ஜோதிடர் எண்கணித வள்ளுவர் பண்டாரம். நன்றி, வணக்கம்.